பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல்டரும், ஸ்லீவும் ஜாயின் பண்ற இடத்துல கரெக்ட்டா அப்படியே மேல தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதத்துல வரும். அதுல ஒரு டைப் தான் இது. இது எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த ஃபோட்டோவ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்லீவும், ஷோல்டரும் ஜாயின் பண்ணியிருக்க இடம் கரெக்ட்டா அவங்களோட பாயிண்ட்ல இல்லாம கொஞ்சம் மேல போயிருக்கும். பிளவுஸ்ல பேக் பார்ட் மார்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஷோல்டர் சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பண்ணி ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிறணும். ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் இதுக்கு உள்ளார தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 2 இன்ச் ரெடி அளவு வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்லீவ் ஜாயினிங்கோட சேர்த்து ஒரு 2.5 இன்ச் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணா எனக்கு தேவையான நெக் அகலம் வந்து இங்க கிடைக்கும். உங்களுக்கு ஹாஃப் ஷோல்டர் எவ்வளவு தேவையோ அந்த அளவு கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு உள்ளாரதான் நீங்க 2 இன்ச்சோ 2.5 இன்ச்சோ உங்களுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணணும். இந்த இடத்த குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஷோல்டர் வந்து தூக்க ஆரம்பிச்சிடும், ஸ்லீவ் வந்து மேல ஏற ஆரம்பிச்சிடும். இந்த இடத்த எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்கோட இறக்கம் நம்மளோட ரெடி ஷோல்டர் அந்த அளவை பொறுத்து இங்க நம்மளுக்கு ஹாஃப் ஷோல்டர் எவ்வளவு வருது அப்படிங்கறத மார்க் பண்ணணும். இன்னொரு விஷயம், இல்ல எனக்கு வந்து கால்குலேஷன் படி எனக்கு இந்த இடத்துல எவ்வளவு வைக்கணும்னு தெரியல, இருந்தாலும் நான் அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க பிளவுஸ் வியர் பண்ணிருக்கும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ஸ்டிச் பண்ணிருக்க பிளவுஸ் எந்த அளவுக்கு மேல ஏறி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. சோ இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இப்போ 1 இன்ச் டிஃபரன்ஸ் இருக்குன்னா நீங்க மார்க் பண்ணும்போதே அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 இன்ச் நீங்க வந்து இங்க இருந்து இங்க மார்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நெக் பிளஸ் ஷோல்டர் ரெண்டுமே சேர்த்து ஒரு 5 இன்ச் மார்க் பண்றீங்க அப்படின்னா அது கூட இந்த 1 இன்ச்சையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் எல்லாமே வரைஞ்சு நீங்க ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வரும். இல்ல எனக்கு இந்த பாயிண்ட்லாம் கரெக்டா தான் இருக்கு, இருந்தாலும் லைட்டா தூக்குன மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருந்து இங்க நெக்ல இருந்து கீழ் பக்கமா உங்களுக்கு எவ்வளோ தூக்குதோ அந்த அளவுக்கு நீங்க லைட்டா இந்த மாதிரி ஸ்லோப் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் வந்து வராது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.